கேட்டு இதயத்தில் ஏற்று என்னாலும் வாழ்ந்து என்றும் பரிசாற்று. இறைவார்த்தை கேட்டு இதயத்தில் ஏற்று என்னாலும் வாழ்ந்து என்றும் பரிசாற்று. இறைவார்த்தை கேட்டு. இயேசு கிறிஸ்துக்கு பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திருப்பெயரிலே நல்வாழ்த்துக்கள். நல்வாழ்த்துக்கள். வாய்ஸ் ஆஃப் காட், கடவுளுடைய குரலொலி. இதோ ஆண்டவர் நம்மோடு ஒவ்வொரு நாளும் பேச விரும்புகிறார். ஒரு தாயைப் போல, தகப்பனைப் போல, நண்பனைப் போல, ஆசிரியரைப் போல ஆண்டவர் நம்மோடு கூட உறவாடுகிறவராய், நம்மோடு பேசுகிறவராய், நம்மோடு நடக்கிறவராய், நமக்கு ஆலோசனை தருகிறவராய் இருக்கிறார். இதோ இந்த நாளிலும் நம்மோடு பேசுகிற இறைவார்த்தை, தூய் ஆவியானவர் காட்டுகின்ற இறை வார்த்தை திருப்பாடல்கள் 121 1 முதல் 3 வரை. திருப்பாடல்கள் 121 1 முதல் 3 வரை இறைவார்த்தைகள். மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்துகின்றேன், எங்கிருந்து எனக்கு உதவி வரும்? விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரிடமிருந்தே எனக்கு உதவி வரும். அவர் கால் இடராதபடி பார்த்து கொள்வார். உம்மை காக்கும் அவர் உறங்கிவிட மாட்டார். உதவி எனக்கு எங்கிருந்து வரும்? அன்பானவர்களே, எல்லாருக்கும் ஏதாவது ஒரு உதவி தேவையாக இருந்து கொண்டே இருக்கும். சிறு குழந்தை முதல்ல இந்நாள் வரை எல்லாருக்கும் அந்தந்த வயதிலே எல்லாருக்கும் ஒரு உதவி தேவை. குடும்பத்திலே அனைவருக்குமாக சேர்ந்த உதவியும் தேவை. அந்த உதவி எங்கிருந்து வரும்? விண்ணையும் மண்ணையும் எல்லாவற்றையும், நம்மையும் நம் குடும்பத்தையும் நம்முடைய பிள்ளைகளையும் உருவாக்கின ஆண்டவரிடமிருந்தே எனக்கு உதவி வரும் என்று நாம் எப்பொழுது நம்புகிறோமோ அந்த உதவியை ஆண்டவர், எல்லாவற்றையும் படைத்திருக்கிற ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். எல்லாவற்றையும் உருவாக்கின ஆண்டவர். அவருக்கு மறைவாய் இருப்பது ஒன்றும் இல்லை. நம்முடைய உள்ளங்களை ஊடுருவி காண்கிற தேவன். நம்முடைய உதவி ஒருவேளை நாம் யார்கிட்ட கேட்காதபடி மனசுக்குள்ளே எனக்கு இந்த உதவி வேணும்னு நாம் நினைச்சிருந்தாலும் ஆண்டவர் அந்த உள்ளத்தை ஆய்ந்து அறிகிறவர். நம்ம உள்ளத்தை காண்கிற ஆண்டவர். இந்த உலகம் முழுவதும் ஆண்டவர் காண்கிறவர். ஆண்டவரிடம் இருந்தே எனக்கு உதவி வரும் என்று யார் நம்பிக்கை அவருடைய வாழ்க்கையை தொடர்ந்து ஆண்டவரால் அந்த வாழ்க்கையை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார்களோ, ஆண்டவரை நம்பி தன்னுடைய வாழ்வை அமைத்து வழி நடந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் உதவி செய்கிறவராயிருக்கிறார். அவரை நோக்கி நாம் பார்க்கிற பொழுது ஆண்டவர் உதவி செய்கிறவராயிருக்கிறார். அவர் நம்முடைய கால்களை இடராதபடி பார்த்து கொள்வார். ஆண்டவர் அவரை விட்டு விலகாதபடி ஆண்டவர் நம்மை பாதுகாத்து கொள்வார். அவர் உறங்கிடமாட்டார். நிறைய பேர் சொல்லலாம், கடவுள் எனக்கு எந்த உதவியும் பண்ணல, கடவுளுக்கு கண்ணு இருக்குதா, காது இருக்குதா, மூக்கு இருக்குதான்னு கேட்குறவங்க நிறைய பேர் உண்டு. ஆண்டவர் கண் உறங்குவதும் இல்லை, அயர்வதும் இல்லை. நம்மை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் உறங்கும் போதும், படுக்கும் போதும், எழும்போதும், நடக்கும் போதும், பயணிக்கும் போதும், எல்லா நேரங்களிலும் நம்மை பார்த்து கொண்டு இருக்கிறார். நம்ம தொடர்ந்து வருகிறவராய் இருக்கிறார். அதான் நாம் ஒரு பாட்டில் பாடுவோம். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன்.
கொண்டேன். கால்கள் தள்ளாட விட மாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். கால்கள் தள்ளாட விட மாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். ஆமாம் அருமையானவர்களே, அனைத்தும் படைத்தவர் அவரால் உண்டாக்கப்படாதது எதுவும் இல்லை. எல்லாமே அவர் உண்டாக்கின ஆண்டவர் நம் அருகில் இருக்கிறார். எனக்கு உதவி எங்கிருந்து வரும்? உன்னையும் மண்ணையும் படைத்த உம்மிடமிருந்தே எனக்கு உதவி வரும் என்று நாம் ஜெபிப்போம். அன்பான ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே தாயின் கருவிலிருந்து உருவாக்கி எங்களை பாதுகாத்து வருகிறவரே உமக்கு நன்றி. ஆண்டவரே, ஆண்டவரே, உதவி எனக்கு ஆண்டவரே உம்மிடமிருந்தே வருகிறது என்பதை நாங்கள் ஒவ்வொரு நாளும் உணர்ந்து வாழக்கூடிய ஆண்டவரே மனநிலையை தாரும். ஆண்டவரே, ஆண்டவரே ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னென்ன தேவை என்பதை நீர் அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே, ஒப்புக் கொடுக்கிறோம். அனைத்து தேவைகளையும் உமது கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். எங்கள் இயேசுவின் அற்புத பெயரிலே ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். இறைவார்த்தை கேட்டு இதயத்தில் ஏற்று, எந்நாளும் வாழ்ந்து என்றும் பறைசாற்று. இறைவார்த்தை கேட்டு இதயத்தில் ஏற்று, எந்நாளும் வாழ்ந்து என்றும் பறைசாற்று. இறைவார்த்தை கேட்டு எந்நாளும் வாழ்ந்து என்றும் பறைசாற்று. இறைவார்த்தை கேட்டு இதயத்தில் ஏற்று, எந்நாளும் வாழ்ந்து என்றும் பறைசாற்று. இறைவார்த்தை கேட்டு